வணக்கம் மக்களே. நம்ம ஒரு வாரம் உஸ்பெஸ்கிஸ்தான் சுற்றி பார்த்தோம். நிறைய இடங்கள்லாம் டயம்தான். உஸ்பெஸ்கிஸ்தானுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பத்தாது, அதுக்கு 6 நாள் பத்தாது, கிட்டத்தட்ட 10 நாளாவது போடணும். சரி, நம்ம ஏற்கனவே போட்டாச்சு. இப்போ அதுக்கு அடுத்த கண்ட்ரியான அசர்பைஜான் கிளம்புறோம். அசர்பைஜானுக்கு போகிறோன்னாக்கா அப்படின்னாக்கா முன்னாடி இ விசா எடுக்கணும். இ விசா எடுக்கிறது கிட்டத்தட்ட $20, நம்ம ஊர் காசு ஒரு 1800 1900 வைக்கும். அது வாங்கிட்டா போதும். நேராக போய் அங்கே இ விசா காட்டிட்டு அங்கே 30 நாள் அங்கே தங்குறது இடம் கொடுப்பாங்க. நம்ம ஹாஸ்டலே வழக்கம் போல் ஹாஸ்டல் புக் பண்ணிவிட்டு போய் அசர்பைஜான் அதோட தலைநகர் பாகு, அது பேரில் தான் வச்சுருக்காங்க, பாகு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில். அங்கே போய் இறங்கிட்டு நம்ம அங்கே ரூம் போட்டிருக்கோம். இப்போ விடியாலம்புற 3:20க்கு நமக்கு ஃப்ளைட்டு. சாயங்காலமே நம்ம வந்தாச்சு நம்ம தாஸ்கண்ட் ஏர்போர்ட்டுக்கு. அதனால் தங்கிட்டு விடியாலம் 3:20 கிளம்பி அங்கே போக போகிறோம். வருவத்தோட ஒரு 5 நாள் அங்கே தங்கியிருப்போம் அசர்பைஜான் முடிச்சுட்டு தான் நம்ம லாஸ்ட்டாக நம்முடைய கடைசி பயணமான கஜகஸ்தான் அல்மாட்டி போக போகிறோம். அதை விரைவில் பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே கிளம்பி போவோம். இங்கே இப்போ இங்கே உள்ள அங்கே உள்ள இது பார்த்தீங்கன்னாக்கா மலாத்தன்னு சொல்லுவாங்க. அங்கே உள்ள பயணம் மலாத்துன்ற நம்ம ஊர் காசுக்கு 49 ரூபா போயிடுது. அது வேல்யூ ஏறிக்கிட்டே இருக்குது. இப்போக்கி ஒரு மலாத்துன்றது நம்ம ஊரில் இப்போக்கி 50 ரூபா பக்கம் நெருங்கிடுச்சு. அதை அதை கணக்கில் பண்ணிவிட்டு நம்ம வேணால் அங்கேயே இந்த கார்டு சிஸ்டம் இருக்குது. நம்ம ஏர்போர்ட்லேயே அந்த கார்டு இது வாங்கிட்டோம்னாக்கா நமக்கு ஈஸியாக இருக்கும். இதை தொடர்ச்சி பாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள் மக்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். அவசியம் செய்கிறீங்க. அசர்பைஜான் ஃப்ளைட்டு 3:15 ஃப்ளைட்டில் ஏறிட்டு நம்ம பாகு ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு இ விசா காட்டி ப்ரொசீஜரை முடிச்சுட்டு வெளியில் வந்துட்ட பிறகு உங்களை பார்க்குறேன். வணக்கம். குட் பை.